வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நம்ம யூடியூபர் ஜப்பார் பாய் ஸ்டைல், யூடியூபர் ஜப்பார் பாய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவரோட ஸ்டைலில் 7 கிலோ வெஜிடபிள் 10 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் ஜப்பார் பாய் ஸ்டைலில் சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஜப்பார் பாய் ஸ்டைலில் தான் ஆரம்பிக்க போகிறோம். 4 கிலோ வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டாரு, பிரியாணி இலை எல்லாமே 10 கிராம் இருக்குது. அப்படியே சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஜப்பார் பாய் வந்து வெங்காயம் பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு தான் ஆயிலை சேர்ப்பார். நாம் அதே மாதிரி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் பட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. கூடவே வெஜிடபிள் பிரியாணிக்கு 250 ml போடுவார் ஜப்பார் பாய் ஆயில். அதே அளவு கணக்கு பண்ணி நம்ம 2.5 லிட்டர் சரிங்களா ஆயில் சேர்த்துக்கலாம். கார்ன் ஆயில் தான் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கக்கூடாது. அந்த வெஜ் பிரியாணிக்கு பாதியாக தான் பொன்னிறமாக வதக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே டிப்ஸ் தான், வீடியோ முழுசாக பாருங்கள். பாதி தான் பொன்னிறமாகணும், முழுசாக பொன்னிறமாகக்கூடாது. இதை பாருங்கள், வெங்காயத்தை இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதக்கிங்க. இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து இதில் 4.5 கிலோ இருக்குது. பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, அப்புறம் கூசான்னு ஒரு அரபிக் வெஜிடபிள் அதெல்லாம் இது சேர்த்து 4.5 கிலோ மொத்தத்தில் இருக்குது. இப்போ இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டோட்டலாக 7 கிலோ வெஜிடபிள் எடுத்துருக்கேன். 4.5 கிலோ ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். மீதி 2.5 கிலோ வெஜிடபிள் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது சேர்த்துக்கலாம். அது இப்போது சேர்த்துனா எல்லாம் மேஷ் ஆகிடும், நல்லா குழக்கோன்னு ஆகிடும். அதை கவனமாக பார்த்து செய்யணும். வெஜிடபிள் பிரியாணி வந்து குழையாமல் இருக்கணும். காய்கறியும் ரைஸும் குழையாமல் செய்யணும் சரிங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு பாருங்கள். வெஜிடபிளும் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வாசமாக இருக்குது. பச்சை வாசம்லாம் வெஜிடபிள் போயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி, ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். கொத்தமல்லி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ புதினா அதே பெரிய கட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். புதினாவும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 100 கிராம் மிளகாய்த்தூள். ஜப்பார் பாய் வந்து கிலோ 10 கிராம் தான் சேர்ப்பார். அதே அளவு தான் இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம். 100 கிராம் சேர்த்துக்கலாம். இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கலை, மிளகாய்த்தூள் தான் சேர்த்துட்ருக்கேன். 100 கிராம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் சொன்னேன்ல இந்த வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இது மொத்தமாக 2.5 கிலோ இருக்குது, சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 கிலோ சேர்த்துக்கலாம். 1 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு சரிங்களா. சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ 4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 லிட்டர் தயிர், நல்லா கெட்டியான தயிரை சேர்த்துக்குங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு 5 விரல் அடங்குற மாதிரி 5 கிலோவுக்கு 2 கை அளவு போட்டுடலாம் சரிங்களா. 10 கிலோவுக்கு
பத்தலைன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. லாஸ்ட் டைம் இப்படி இந்த அளவு தான் போட்டு சமைச்சேன், கரெக்டாக இருந்துச்சு. இது அளவு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஜம்பார் பெட்ரிக்கில் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எதுவும் நம்ம ஸ்டைலுக்கு மாற்றலை. இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். மக்களே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு தான், நான் எப்பவும் சேர்க்குற அளவுக்கு தான், பாய் சொன்ன அளவுக்கு தான். ஒரு லிட்டருக்கு 1 கிலோ அரிசிக்கு 1,200 1,300 சேர்க்கலாம்னு சொன்னாங்க. அதே அளவுக்கு தான் சேர்த்துட்ருக்கேன். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம ரைஸை சேர்த்துற வேண்டியது தான். 5 நிமிஷம் இப்படி கொதிக்குது பாருங்கள். மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஜப்பார் ரைஸ் சொன்ன மாதிரியே சூப்பராக கொதிக்குது. மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸை சேர்த்துடலாம். தாவத் பாஸ்மதி ரைஸ் 3 தண்ணியில் வாஷ் பண்ணி 4வது தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற போட்டேன். நல்லா ஊறிக்கிற ரைஸு இப்போ எடுத்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன், சுத்தமாக தண்ணி இல்லை. ரைஸ் எடுத்து டக்குன்னு சேர்த்துக்கலாம். மக்களே ரைஸை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா பொறுமையாக இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? மக்களே பச்சை மிளகா சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இன்னொன்றும் மறந்துட்டேன், லெமன் ஜூஸு சேர்த்தாரு. அது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கலாமா அப்படின்னா சேர்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? 4 மீடியம் சைஸ் லெமன் ஜூஸு. சரிங்களா? 4 பழம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தம் விட்டுற வேண்டியதான். தண்ணி ஓரளவு சுண்டிருச்சு பாருங்கள். மக்களே இப்போ தம் விட்டுடலாம். உப்பு காரம் புளிப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்குது. அதே அளவு ஃபாலோ பண்ணிங்க. இப்போ 20 நிமிஷம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம பிரியாணி வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, தண்ணி சுத்தமாக இல்லை. ஆச்சு பாருங்கள் இவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு மக்களே. பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே நம்ம பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வெஜிடபிளும் குழையாமல் அங்கே பாருங்கள். உருளைக்கிழங்கு, பூசா, காலிஃப்ளவரு, கேரட்டு எதுவுமே குழையில. ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. வேறு லெவல் கலரு, டேஸ்ட்டு, பட்டு தூள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இம்ரான் சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.